ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்க்ரீன் டைம் வித் தினேஷ். இன்னைக்கு என்ன படம் ரிவ்யூ பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா மாமன். இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் பாண்டியராஜன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து சூரி, ஐஸ்வர்யா லட்சுமி, ராஜ் கிரண், அப்புறம் பாலசரவணன், இன்னும் நிறைய பேர் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டாக எடுத்துக்கிறாங்க. பார்க்கலாமா வேணாமா, இது ஒரு கடைக்கு பிசிங்க மாதிரி அந்த மாதிரி இருக்குமா, இந்த படம் வந்து வர்த்தா தேட்டரோடு போய் ஃபேமிலியோடு போய் தேட்டரில் பார்த்துட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி, இல்லை அழுதுட்டு தூங்கிட்டு வரலாமா அப்படின்ற நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இந்த படத்தை ரொம்ப ஜெனியூனாக சொல்ல போகிறோம். அதுக்கு மேலே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சூரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா, சூரியோட அக்கா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமாக வந்து குழந்தை இருக்காது. அவங்க மாமியார் வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லி ரொம்ப அவங்கள சுற்றி இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு ஃபங்க்ஷனில் வந்து அவங்கள கூப்பிடுவாங்க, வரமாட்டாங்க. ஏன்னா அந்த பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ண வேண்டியது, சூரியக்கு கல்யாணம் பண்ண வேண்டியது, அது வந்து இப்போது அதை வந்து நாங்கள் வந்து நிற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிடுவாங்க. ஏதோ ஒரு முறை செய்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து வரமாட்டேன்னு சொல்லி இது பண்ணுவாங்க. உடனே அவங்க மாமியார் வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லி இவங்களை வந்து அப்படி இப்படி திட்டி அப்படின்னு அங்கே பிரச்சனை பண்ணுவாங்க அந்த ஃபங்க்ஷனில். உடனே அவங்க யார் தள்ளு அப்படின்னு சொல்லி தள்ளிட்டு ஓடிடுவாங்க அவங்க மாமியார்கிட்ட சண்டை போடுறதுக்கு. டக்குன்னு அவங்க மூஞ்சி மேலேயே வாந்தி எடுத்து கன்சீவாக இருக்குன்றதை ப்ரூவ் பண்ணிடுவாங்க. மூஞ்சி மேலே வாந்தி எடுத்து கன்சீவாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த குழந்தை வந்து எப்படி செக்கப்லாம் போகும்போது அங்கே ஒரு டாக்டர் இருக்கும். சூரிய வந்து அந்த டாக்டரை கரெக்ட் பண்ணி விசாரணை பண்ணுறாரு. அந்த டாக்டரோடும் சூரியக்கும் கல்யாணம் ஆகும். எப்போனா உங்களுக்கு குழந்தை வளர்ந்த பிறகு நல்லா அழகாக வந்து ஒரு உருளைக்கிழங்கு போன்ற மாதிரி அழகாக அந்த பையன் இருப்பான். அந்த பையன் கொஞ்சம் ஒரு அளவுக்கு வளர்ந்த பிறகு சூரியக்கும் அந்த டாக்டருக்கும் கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆன பிறகு அந்த பையன் வந்து வளர்ந்தது எல்லாமே சூரியோட தான் இருக்கும். நைட்டு தூங்குறது எல்லாருமே. ஏன்னா சூரியக்கு வந்து அந்த பையன் மேலே அவ்வளோ ஒரு அவங்க அக்கா பையன் மேலே அவ்வளோ ஒரு உயிர். ஏன்னா இந்த குழந்தைய வாங்கினது அவர் தான், வளர்த்தது அவர் தான் அப்படின்னு சொல்லலாம். கூடயே இருப்பான், எங்கேயுமே சூரிய விட்டு பிரிஞ்சதே இல்லை. அந்த சூரியோட கல்யாணம் ஆன பிறகு ஃபர்ஸ்ட் நைட்டில் கூட கூடயே வந்து உட்காந்துப்பான். கூடயே வந்து மாமா கூடன்னு சொல்லி வந்து மாமா விட்டு தெரிய மாட்டான். அவர் நல்லா கால் போட்டு தூங்குவான். அப்புறம் ஹனிமூனுக்கு போக ட்ரை பண்ணுவாங்க, அதுக்கும் போவான், நானும் வரேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுவான். இந்த மாதிரி தான் இருக்கும். சில காமெடி சீன்ஸ்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கடைசியில் வந்து அந்த பையனாலே வந்து சூரிக்கும் சூரி ஒய்ஃப்க்கும் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே பயங்கர ஒரு சண்டையாகி டிவோர்ஸ் வரைக்கும் அந்த மாதிரிலாம் போகும். எப்போ பார்த்தாலும் இந்த பையன் கூடயே இருக்கான். நம்மளால் ஒரு தனியாக எங்கேயும் வெளியில் போக முடியல. ஹஸ்பண்ட் கையை பிடிச்சி நடக்கணும், அப்படியே வெளியில் போகணும், ஜாலியாக இருக்கணும், அப்படியே ரொமான்ஸ் பண்ணணும், டூயட் பாடணும், அப்படி இப்படின்னு ஒரு ஆசைலாம் இருக்கும். அதெல்லாம் அந்த பையன் கூடயே இருக்கிறதுனால நடக்காது. அந்த பையனையும் கொஞ்சம் பிரித்து அடித்து தலைமாலை போட்டு 2 வளர்த்துருக்கணும். ஆனால் அதுவும் பண்ணாமல் புடியமான அந்த பையனை வந்து சூரிய வந்து அப்படியே வளர்த்துருப்பாங்க. பையன் வந்து அப்படியே கூடியே இருந்ததுனால 2 பேருக்குள்ளே சண்டையாகி கடைசியில் என்ன அவர் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைலாம் சூரிய வந்து சார்ட் அவுட் பண்ணி ஸ்மூத்தாக போனாரா அப்படின்றது தான் கதை. இந்த படம் வந்து ஏதோ ஒரு கதை, ஊரில் நடக்காத கதையெல்லாம் நடக்கும். எல்லாருக்குமே நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி குழந்தை பிரச்சனை எல்லாருக்குமே வந்து இருக்குது. அது குழந்தை பிறந்தவுடனே அந்த குழந்தை மேலே உயிரே வச்சுருப்பாங்க. அது நம்மளோட தான் இருக்கும். அதை வந்து எப்படி அந்த கூடயே இவர் வந்து வச்சிட்ருக்காரு. அதனால் இவர் ஃபேமிலி பாதிக்குது. இதை வந்து ஒரு கதையாக வந்து காட்டணும், இதை வந்து ஒரு படமாக எடுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. இதே ஜவ்வுலுக்கிற மாதிரி இழுத்து செகண்ட் ஹாஃபில் வந்து எல்லாருமே கட்சி பிரச்சனை தான் உட்காரலாம் போகுது. சென்டிமெண்ட்டு அப்படி எப்படின்னு அழுதுட்டு உட்காந்துன்னு அப்படியே பக்கத்தில் யாராவது இருந்தால் அவங்க கட்சி பெற்று அவர் கண்ணை வந்து நம்ம துவச்சிடணும், அவர் கட்சி பிரச்சனை நம்ம கண்ணை துவச்சிடணும். இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும். காமெடி வந்து அங்கங்கே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு 45 மினிட்ஸ் அந்த அளவுக்கு படம் வந்து பார்க்குற அளவுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே வந்து அப்படியே இழுத்து அரைச்சமாவை தான் போட்டு அரைச்சிட்ருக்காங்க. பெருசாக ஒன்றும் படத்தில் வந்து ஸ்டோரின்னு வந்து பெருசாக இது பண்ணுறது இல்லை. இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டோரியில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி அதில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். சூரிய நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். சூரியோட ஆக்டிங் நல்லா இருக்குது, காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பாலசரவணோட காமெடி அங்கங்கே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ராஜ் கிரண் வந்து அவர் வந்து ஒரு இது மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது கேரக்டர் வந்து சும்மா ஏதோ வைக்கணுன்ற மாதிரி வச்ச மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. சூரியோட ஃபைட் சீன் ஃபஸ்ட் ஹாஃபில் ஒன்று வரும், அவருக்குன்னு ஏதோ க்ரியேட் பண்ண மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு முன்னாடிலாம் வந்து ரஜினிகாந்த், அந்த காலத்தில் ரஜினிகாந்த் ஃபைட்லாம் இருக்கும். இல்லை ரவுடி ஓடி வந்து அடிக்க வரும் அப்படின்னு நவருவார், அப்படியே அங்கே போய் விழுவார், இப்படி அடிக்க வரும். இதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து நிறைய ஹீரோ வந்து பயன்படுத்திட்டாங்க நிறைய சினிமா. இதுலேயும் வந்து இவருக்கு ஒரு ஃபைட் சீன் இவருக்குன்னு ஒரு க்ரியேட் பண்ண மாதிரி இவர் இந்த படத்தில் வந்து ஃபைட் சீன் வச்ச மாதிரி இருந்தது. ஆனால் அந்த ஃபைட் சீன் ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு தான் சொல்லலாம். சூரிக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு தான் சொல்லலாம்.
மற்றபடி வந்து படத்தில் பெருசாக சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஏதோ பார்க்கணுன்னா பார்க்கலாம். வெயில் காலத்தில் ஏசியில் போய் உட்காந்துட்டு வரணும், போர் அடிக்குதுன்னா நீங்கள் பார்க்கணுன்னா பார்க்கலாம். மற்றபடி 2K கிட்ஸ் பேச்சுலர்ஸ்க்குலாம் வந்து அந்தளவுக்கு பிடிக்குமான்னு தெரியல. ஃபேமிலி ஆடியன்ஸ் ஏதோ போனோன்னா போவீங்க, அப்படியே எனக்கு இதெல்லாம் பிடிக்கும்னா உழுந்து அழணும்னா போய் உழுந்து அழுதுட்டு வாங்க அப்படின்றத சொல்லலாம். இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 out of 5. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.